அஸ்ஸலாமு அலைக்கும். மாவில்லாத சமயத்தில் இன்ஸ்டன்ட் கோதுமை தோசை கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, கொஞ்சமாக கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணது, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ரவை தோசையுடைய கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவு தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேல தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணி இது போல் தோசை ஊற்றிக்கோங்க. இது போல் குட்டி குட்டி ஹோல்ஸ் வரும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமேலு மறுபக்கம் நீங்கள் திருப்பி விடுங்க. தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் ஊற்றாமலேயே இந்த தோசை நல்லா கிறிஸ்பியாகவே வரும். 2 பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமேல மறுபடியும் திருப்பி விட்டு 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் தோசைக்கல்லை வச்சுட்டு அப்புறம் சர்வ் பண்ணுங்க. கிறிஸ்பியான தோசை நமக்கு இன்ஸ்டன்ட்டா ரெடி ஆயிரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.